இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அந்த பயத்துலதான் உன்கிட்ட கூட சொல்லாம நான் அங்க போயிட்டேன். அதனாலதான் போனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்க்கா. எப்பா, இது உலகம் நடிப்பா இருக்கடா சாமி. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணது நான். அத கூட தனக்கு சாதகமா மாத்தி பேசுறத பாரு. ஏய், அவங்களால எல்லாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது. அந்த சிவனாண்டி ஒரு தொட நடுங்கி, அந்த காளியம்மா ஒரு வெத்து வெட்டு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொன்னுடுவாங்களா அப்படின்னு சொல்லி உன்னை மிரட்டுனா நீ உடனே பயந்துடுறதா? சரியான பயந்தாங்குழியா இருக்கே. நீ மட்டும் அவங்க இந்த மாதிரி மிரட்டினதை என்கிட்ட சொல்லிருந்தா நான் அவங்கள ஒரு வழி பண்ணிருப்பேன். நீ ஏன் என்கிட்ட சொல்லல? இல்லக்கா, நீ கோபத்துல துப்பாக்கிய கையில எடுத்துருவேன்னு தான் நான் சொல்லாமலே இருந்துட்டேன். ஏய், இனிமே இப்படி பயந்து சாகாத. எனக்கு ஒன்னும் ஆகாது. தைரியமா இரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சரிக்கா. அந்த காளியம்மாவும் சிவனாண்டியும் இனிமே பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லு. அவங்க கதையை நான் முடிச்சிடுறேன். சரி. இதெல்லாம் உன் வேலைதானே எனக்கு நல்லாவே தெரியும். நீ எனக்கு எதிரா என்ன செஞ்சாலும் இந்த வீட்டை விட்டு உன்னால என்ன அனுப்பவே முடியாது. பார்த்தல இந்த விஷயத்துல நீ எப்படி மொக்க வாங்கினேன்னு. என் அக்கா நீ சொல்ற எதையும் நம்ப மாட்டா. ஆனா உனக்கு எதிரா நான் சொல்றது எல்லாத்தையும் நம்புவா. நீங்க இன்னைக்கு தப்பிச்சிருக்கலாம். இதே மாதிரி எல்லா வாட்டியும் தப்பிக்க முடியாது. சீக்கிரமே நீங்க யாருன்னு அத்தைக்கு தெரிய வரும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. நீ முதல்ல இந்த வீட்டுல எவ்வளவு நாள் இருக்கேன்னு பாரு. நான் குடுக்கிற டார்ச்சர்ல நீ எப்படி கதறிக்கிட்டு ஓடுறேன்னு பாரு.